ஒரு சொல்லை நீ ஒரு மனிதனுடைய மனதில் விதைத்து விட்டால் 30 வயது ஆனா இப்பதான் வேலைக்கு போறான், கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்ப போய் எதுக்கு தியானம் யோகா? மனம் என்பது எவ்வளவு பேராற்றல் கொண்டவராக இருந்தாலும் வணங்குதல் என்பது ஆலயம் தேடி வணங்குதல் மட்டும் அல்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சொல் மந்திர சொல்லாக அமைய வேண்டும் என்று நம்முடைய தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள். நான் 2 குறள் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுக சொல்லை பெரிதொரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொல்லுகிறார் வள்ளுவர். நீ ஒரு சொல் சொல்ல வேண்டும், அந்த சொல் இன்னொரு சொல்லுக்கு இணையாக இன்னொரு சொல்லின் பொருளை ஒத்ததாக இருக்கவே கூடாது என்று வள்ளுவர் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இன்னொரு குறளின் மூலம் நான் பதில் சொல்லுகிறேன் பாருங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீயினால நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் மாறிவிடும், ஆனால் அந்த வடு அப்படியே இருக்கும். ஏன் மேலுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னா, அந்த தீயினுடைய காயத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது. அது கீழிருந்து நம்முடைய உடலுக்குள்ளிருந்து அந்த காயம் மாறிக்கொண்டே வரும். அதனால்தான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் என்றார். ஆறாது நாவினால் சுட்டவடு என்றால் ஒரு சொல், ஒரே ஒரு சொல் நீங்கள் கடுமையாக பேசிவிட்டால் அந்த சொல் மனதிலே போய் குரங்கு பிடியாக அந்த மனிதனை ஆட்கொண்டு விடுகிறது. அதன் பிறகு வாழ்நாளில் அந்த சொல் அவனை விட்டு போகவே போகாது. எத்தனை துயரங்களை எத்தனை அவமானங்களை அந்த சொல் தந்ததோ அது ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர சாந்தமான நிலைக்கு வராது என்று வள்ளலார் சொல்லுகிறார். நவீன உளவியல் அறிஞர்கள் மனதை குறித்து சொல்லுகிற பொழுது மனதை ஒரு A4 ஒயிட் பேப்பருக்கு உதாரணமாக சொல்லுகிறார்கள். அந்த A4 ஒயிட் பேப்பர் நம்ம கையில எடுத்து பயன்படுத்துகிற பொழுது எந்த விதமான கசங்களும் இல்லாமல் ரொம்ப அப்படியே அயன் பண்ணி வச்சது மாதிரி இருக்கும். அந்த உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அந்த A4 பேப்பரை நீங்கள் கையால கொஞ்சம் அழுத்தி கசக்கிட்டு திருப்பி விரிச்சிங்கன்னா அது A4 சைஸுக்கே வந்துடும், திரும்பவும் அதுல எழுதலாம். ஆனால் அந்த அயன் பண்ணி வந்தது மாதிரி தூய்மையானதாக அது இருக்காது, பல சுருக்கங்களை கொண்டதாக இருக்கும். அது மாதிரிதான் ஒரு சொல்லை நீ ஒரு மனிதனுடைய மனதில் விதைத்து விட்டால், அதில் அவன் காயம் ஏற்பட்டு விட்டால், பிறகு நீ 1000 முறை அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த கசங்கிய தாளை போல் அவன் மனதில் அந்த சொல் பதிந்துத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா அது மாதிரி சொல்லை நாம் சொல்லலாமா? ஏன் அந்த சொல்லை நாம் சொல்லிவிடுகிறோம்? ஆங்கிலத்திலே சடன் ப்ரொவகேஷன் என்று நாம் சொல்லுகிறார்கள். இந்த சடன் ப்ரொவகேஷன், திடீரென்று உணர்ச்சி வசப்படுவது, திடீரென்று மனம் கொந்தளிப்பது, திடீரென்று ஆவேசப்படுவது, இது எதனால் நடக்கிறது என்றால் மனதை நாம் ஒருநிலைப்படுத்தாதனால் வருகிறது. ஏன் நம்மால் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான எந்த விதமான பயிற்சியும் எடுக்கவில்லை. பயிற்சி என்றால் இத்தனை வயது கழித்து எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்ல தெரிந்தவர்கள் தானே மனிதர்கள். 10 வயது வரைக்கும் குழந்தைக்கு எதுக்கு தியானம்? 20 வயது வரைக்கும் படிக்கணும், இப்ப போய் அவனை எதுக்கு நான் தியான வகுப்புல யோகா வகுப்புல சேர்க்கணும்? 30 வயது ஆனா இப்பதான் வேலைக்கு போறான், கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்ப போய் எதுக்கு தியானம் யோகா? 40 வயசு ஆச்சுன்னா அவருக்கு நடக்க முடியல, அவருக்கு காலில் வலி இருக்குது, சக்கரை இருக்குது, இப்ப போய் யோகா தியானம் அதெல்லாம் வேணாம். 50 வயது ஆயிட்டா பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், காசு சேர்க்கணும், இப்ப போய் தியானம் யோகா. ஒவ்வொரு பருவத்திற்கும் தள்ளி போடக்கூடிய சிறப்பு இயல்பை கொண்டதாக மனித மனம் இருக்கிறது. அவர்களுக்கான பதிலாகத்தான் நான் இன்றைய சிந்தனையை சொல்லுகிறேன். நீங்கள் தியானமும் செய்ய வேண்டாம், யோகாவும் செய்ய வேண்டாம், ஆலயமும் செல்ல வேண்டாம். அப்படி என்றால் சொல்லை தூய்மையாக சொல்லாடக்கூடிய, மனிதர்களை புன்னகையோடு சந்திக்கக்கூடிய, மனித மனங்கள் வெறுத்து போய்விடாமல் அன்பை போதிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அது என்ன பயிற்சி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பணிக்கு புறப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது காலை எழுந்தவுடனோ
இந்த பிறப்பில் என்னை மனிதனாக பிறக்க வைத்த இறைசக்திக்கு நன்றி. இன்று என்னைப் போல் ஒரு மனிதனை நான் மனதளவில் நோகடிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்வதுதான். இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை தரும் என்றால், ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை நோகடிக்காமல் இருந்தால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய நிலை தானே வந்து சேரும். அவ்வாறு வந்து சேருகிற பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கிறதே, அது உங்களை மிகப்பெரிய ஆளுமை சக்தி படைத்த மனிதனாக மாற்றுகிறது என்று சொல்லுகிற உளவியல் அறிஞர் இப்படி முடிக்கிறார். அதாவது மனம் என்பது ஒரு பாராசூட்டை போன்றது. இந்த பாராசூட் அப்படிங்கிறது என்னன்னாங்க, வானத்திலிருந்து கீழே குதிப்பதற்காக விமானத்துல போறவங்க, ஹெலிகாப்டர்ல போறவங்க அங்கிருந்து பூமியில குதிக்கிறதுக்கு இந்த பாராசூட்டை பயன்படுத்துவாங்க. இந்த பாராசூட்டினுடைய குணாதிசயம் என்னன்னா, அப்படி குதிச்ச உடனே இந்த பாராசூட் விரியணும். விரிந்தால்தான் நீங்க பூமிக்கு மிதந்து வந்து இறங்குவீங்க. அப்படி இல்லைன்னா விழுந்து நொறுங்கி போயிருவீங்க. அப்போ பாராசூட் எவ்வளவு அற்புதமான பணியை செய்தாலும் அதனுடைய தன்மை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் விரிந்திருக்க வேண்டும். அப்படி மனம் என்பது எவ்வளவு பேராற்றல் கொண்டவராக இருந்தாலும், மனிதன் எவ்வளவுதான் கல்வி கற்றவனாக இருந்தாலும், செல்வம் பெற்றவனாக இருந்தாலும், பாதுகாப்பான கோட்டையில் வாழ்பவனாக இருந்தாலும், அவன் மனம் விரிவடையவில்லை என்றால் அவன் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அவனால் இந்த உலகிலே எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அவன் ஒரு எலும்புதோல் பொருத்திய உடம்பு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். மனம் தெளிவடைய வேண்டுமென்றால் வணங்குதல் முறை அவசியம். வணங்குதல் என்பது, மீண்டும் நான் சொல்லுகிறேன், வணங்குதல் என்பது ஆலயம் தேடி வணங்குதல் மட்டும் அல்ல. நம்முடைய உடலை நாம் எப்படி பேணி காத்துக் கொள்கிறோமோ அதே போல மனதை பேணி காத்துக் கொள்வதிலும் தான் இருக்கிறது. இன்னும் செய்திகளோடு நாளை வருவேன். நன்றி, வணக்கம்.